ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தய கிறிஸ்துவும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே. உம்மோடு என்னாலும் உறவாடல் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்மை வழிநடத்துகிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக எவ்விதம் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு காரியங்களை இந்த நாளில் நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். எனவே ஆண்டவர் தேவ ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தும்படி அனுபவத்தில் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்த எங்கள் அருமை சுவாமி, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமாக அமைய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்பதை இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக இந்த சமூகத்தில் அறிஞ்சு நடுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தாவே ஜெப வாஞ்சியை நீர் ஊற்றும்படியாக இந்த சமூகத்தில் அறிஞ்சு நடுகிறோம். கர்த்தர் ஜெபத்தின் ஆவியை ஒவ்வொரு மேலும் ஊற்றி பலப்படுத்தியல்ல இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக ஜெபம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம்.
ஜெபத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்மை வழிநடத்தி செல்கிறது, நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆசரிப்பு கூடாரம் எப்படிப்பட்ட பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த அந்த திரைச்சீலை, பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருந்த இந்த திரைச்சீலை மூலமாக நாம் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளை தேவ ஆவியானவர் தாமே நமக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் நம்மை தேவ பரிசுத்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வழிநடத்தும் ஒரு சிறந்த முறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதாக நம்மை வழிநடத்தி செல்வது ஜெபம். யாத்ராகம புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த திரைச்சீலை எவ்விதமாக செய்யப்பட்டது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான ஒரு திரைச்சீலையை நீ உண்டாக்குவாயாக. எனவே கற்றுக்கொள்ள அன்பானவர்களே, இந்த திரைச்சீலை செய்யப்பட்ட ஒரு விதமே ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு நிலையில் இருந்தது என்று வேதம் அழகாக சொல்கிறது. அதே யாத்ராகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 33வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவினையை உண்டாக்கியது. எனவே மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்து காட்டினது அல்லது வேறுபடுத்தி காட்டினது இந்த திரைச்சீலை என்று நான் பார்க்கிறோம். ஏசாயாவுடைய புத்தகம் 51ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தையும் 2வது வாக்கியத்தையும் நான் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தனுடைய கை குறுகி போகவில்லை, நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்தத்தக்கதாக கர்த்தனுடைய கை குறுகி போகவில்லை. ஆனால் தேவ ஆசீர்வாதம் வேறு எந்த விதத்தில் நமக்கு தடைப்படுகிறது, ஏன் அது நமக்கு கிடைக்காமல் போகிறது என்பதை குறித்து அந்த வேத பகுதியை நமக்கு தெளிவாக சொல்கின்ற பொழுது, உங்களுடைய பாவங்களே உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது என்று அந்த ஏசாயாவுடைய பகுதி நமக்கு சொல்கிறது. எனவே கற்றுக்கொள்ளாமலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குவது பாவம். எப்படி பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இந்த திரைச்சீலை இருந்ததோ, அதே போல நாம் தேவ சமூகத்தை காண முடியாதபடி, தேவ சமூகத்தை பிரவேசிக்க முடியாதபடி, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பாவம் இடையில இருந்து தடுத்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். தேவனை நாம் நெருங்க முடியாதபடி செய்வது நம்முடைய பாவம் என்று நான் பார்க்கிறோம். ஏசாயாவுடைய புத்தகம் அழகாக இதை நமக்கு விவரித்து சொல்லுகிறதை நாம் படித்தோம். அதே போல் ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிற்பாடு தேவனை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஏன் பாவம் பரிசுத்தராய் இருக்கிற அந்த தேவனை பார்க்க முடியாதபடி செய்துவிட்டது. பரிசுத்தராய் இருக்கிற அந்த தேவனோடு கூட ஒட்டி உறவாடும்படியான ஒரு சிலாக்கியத்தை தடை செய்தது. அந்த தேவனை நெருங்க முடியாதபடி அது தடை செய்து விட்டது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவ பிள்ளையே, பாவம் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கிற அல்லது அநேக சமயங்களில் நாம் கூட சொல்லிக்கொள்கிறது என்னவென்றால், என்னை போல நல்லவன் யாரும் இல்லை, நான் ரொம்ப நல்லவன், என்ன போல ஒருத்தரும் உத்தமர், நல்லவன், பக்திமான் அல்லது வேறு என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் என்னை போல ஒருவரும் இல்லை என்ற ஒரு நினைப்பு அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள்ளான் நான் பாவி என நம்மில் எத்தனை பேர் உணர்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே தேவ சமூகத்தில் ஜெபத்தில் நீங்கள் நானும் பிரவேசிக்கின்ற பொழுது முதலாவதாக நாம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் பாவி. தேவ சமூகத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது நாம் கட்டாயம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் பாவி. தேவ சமூகத்திற்கு தேவ பரிசுத்தத்திற்கு பரிசுத்தத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்கிற உணர்வு இருக்கிறதே, அதுவே ஜெபத்திற்கான நல்ல ஒரு அடையாளம். அந்த வேலையே ஜெபத்திற்கான நல்ல வேலை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6-17 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆசாரியன் பாவம் அறிக்கை செய்த அந்த மனிதனுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த திரைச்சீலைக்கு முன்பாக அந்த இரத்தத்தை தெளிப்பான். தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக
இந்த குத்து விளக்குக்கு வெளிச்சத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் எப்படி சொல்லுகிறவர்களாக இருப்போம்? ஏசாயனுடைய புத்தகம் 1 அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல தான் நாம் சொல்ல முடியும். நம்முடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருக்கிறது. அது எப்படி பஞ்சை போல வெண்மையாக முடியும்? கற்றுக்கொள்ள வெண்மையாகுவதற்கான வழி, வெண்மையாக வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது நீங்கள் நான் செய்ய வேண்டியது, நாம் எப்படிப்பட்ட பாவிகள் என்கிற ஒரு உணர்வு நமக்கு மிக மிக அவசியம். இந்த உணர்வை நமக்கு கொண்டு வருகிறது ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே ஜெபிக்கிற பிள்ளைகள் அது யாராக இருந்தாலும் சரி, முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தங்களுடைய பாவங்களையும் தேவ சமூகத்தோடு கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு நிலை, தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக தாங்கள் ஒன்றுமில்லை என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திருச்சேலை நமக்கு என்ன ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வருகிறது? நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக உள்ளது என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். சிவப்பு நிறம், இந்த சிவப்பு நிறம் எங்கிருந்து பார்த்தாலும் அந்த சிவப்பு வெளிச்சம் நமக்கு தெரியும். சிவப்பு வெளுப்பு எரிகிறது என்று சொன்னால் அது எங்கிருந்து வாழ, எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் நம்முடைய கண் பார்வை எட்டுகிற அளவுக்கு எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அவ்வளவு தூரத்திற்கும் அந்த வெளிச்சம் தெரியும். சரியாக அந்த சிவப்பு நாம் பார்க்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள்ளானவர்களே, நம்முடைய பாவங்கள் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடார முறைமைகளை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த திருச்சேலைக்கு முன்பாகத்தானே அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டது, பாவ அறிக்கை செய்த மனிதனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. அதற்கு என்ன அடையாளம்? எல்லாருடைய பாவங்களும் அந்த திருச்சேலையிலே சிம்பாலிக்கலி, ஒரு மாதிரியாக, ஒரு ஊமையாக, ஒரு ஒப்பு ஊமையாக அங்கு சேகரிக்கப்பட்டது. வருஷத்திற்கு ஒரு முறை அவைகளெல்லாம் களையும்படியான விதத்திலே அது சேகரிக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7, 13, 23 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பஸ்கா பண்டிகை குறித்து அந்த யாத்ராம் புத்தகத்தில் நாம் படிக்க முடிகிறது. எனவே இந்த 12ஆம் அதிகாரத்தில் இந்த பஸ்கா ஆட்டை எப்படி அவர்கள் புசிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் என்றால், பஸ்கா ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே, அவர்கள் தங்கி இருக்கிற வீட்டின் நிலைக்கால்களிலே அவர்கள் பூச வேண்டும். அப்படி பூசுகின்ற பொழுது சங்கார தூதன் அந்த இரத்தத்தை கண்டு கடந்து போவான் என்று வேதம் அழகாக சொல்கிறது. அப்படியானால் தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் சங்கார தூதன் உன்னுடைய பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை கண்டு உன்னை சங்கரித்து விடாதபடி, உன்னை விட்டு கடந்து போக வேண்டும் என்றால் ஏதோ இரத்தம் பூசப்பட வேண்டும். கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்மிலே பூசப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்மிலே பூசப்படுவதற்கு முதலாவதாக நீங்கள் நான் செய்ய வேண்டியது, நாம் பாவிகள். எனவே இந்த பாவத்திலே நான் அழிந்து போகாதபடி, சங்காரத்துவதனை என்னை சங்கரித்து விடாதபடி, தேவ ஆட்டுக்குட்டியாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்மிலே பூசப்பட வேண்டும் என்கிற உணர்வு வர வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் பாவிகள் என்கிற உணர்வு நமக்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜெப வேலை நாம் நம் நிலையை பூர்ணமாக அறிந்து கொள்ளும் ஒரு வேலை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஜெபிக்கிற வேலை நாம் பூர்ணமாக நம்மை நாமே அறிந்து உணர்ந்து கொள்கிற வேலை. அது நமது தேவை, நமது இயலாமை, ஆண்டவருடைய உதவி எவ்வளவு அவசியம், இவை எல்லாவற்றிலும் தெளிவாக உணர்ந்து கொள்கிற ஒரு வேலை தான் ஜெப வேலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது நிலையை எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றாக உணர்ந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரை நாம் நெருங்க முடியும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு இயலாமை, நம்முடைய இயலாமை ஒன்றுமில்லை என்று உணர்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரே நீர் எனக்கு தேவை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்ச முடியும் என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10, 12 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லோரும் கெட்டு போனோம் என்று அழகாக பவுல் சொல்கிறார். எல்லாரும் கெட்டு போயிட்டு ஒருத்தரும் இல்லை, நீதிமான ஒருவனும் இல்லை, எல்லாரும் கெட்டு போனோம், பாவத்தில் அக்கிரமத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறோம். எனவே தேவச்சனமே, அப்படிப்பட்ட அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு அழிவிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு இரட்சகர் தேவையே என்கிற உணர்வும் நமக்கு வரும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. எனவே தேவ பிரசன்னத்தில் நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இந்த திருச்சலை நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், ஏசாயனுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தை காண்கிறதற்கு முன்பாக தன்னை ஒரு பரிசுத்தவான் போல அவன் எண்ணிக்கொண்டு இருக்கிற நிலையை நாம் உணர்கிறோம். ஆனால் தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக தேவ பரிசுத்தத்தை அவன் கண்ட பொழுது
நான் அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த மனிதர்கள் மத்தியிலே நான் வசிக்கிறவன் என்று உணர்ந்தான், கதறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருக்குள்ளாமலே இதை மற்ற மனிதர்களோடு கூட நாம் பார்த்த பொழுது தன்னை ஒரு பரிசுத்தவான் போல நினைத்து கொள்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக அவன் போன பொழுது அந்த பரிசுத்தத்திற்கு முன்பாக தன்னுடைய பரிசுத்தம் ஒன்றுமில்லை என்று உணர்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, தேவச்சனமே, ஜெப வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நுழைகின்ற பொழுது நாம் ஒன்றுமில்லை, ஒன்றுக்கும் உதவாத தூசு கந்தை, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆம் தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம்மிடத்தில் வர வேண்டும். அப்படி உணர்ந்த அந்த ஏசையா தான், அப்படி உணர்ந்த பிற்பாடு தான் ஆண்டவர் சொல்கிறார், யார் என் காரியமாக போவார் என்று. தேவப்பிள்ளையே, ஆண்டவருடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவச்சனமே, இந்த ஏசையை உணர்ந்தது போல நான் அசுத்த உதடு உள்ளவன், அசுத்தன், நான் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து தேவ பரிசுத்தத்திலிருந்து, தேவ அக்கினியை அந்த பலிபீடத்திலிருந்து எழுந்து நம்மை சுத்தப்படுத்துகின்ற பொழுது மாத்திரமே நாம் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் நானும் மாற முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படி ஒரு நிலை வராத பட்சத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் என்றால் அது ஆசீர்வாதமாக அல்ல, அது நமக்கு ஆசீர்வாத குறைவாகவே அது இருக்கும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. நாம் நம் பாவ நிலையை சரியாக உணர வேண்டுமானால் தேவ பரிசுத்தத்தோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சக மனிதனோடு கூட இல்லை. அநேக சமயங்களில் நம்மை ஒப்பிட்டு பார்த்து கொள்வது, நம்மை மெச்சிக்கொள்வதற்கு காரணமாக அமைவது என்ன என்று சொன்னால், சக மனிதனோடு அவங்க செய்கிற பாவத்தை எல்லாம் நான் செய்கிறதில்ல, அவங்க தப்பு செய்கிறது போல நான் செய்கிறதில்ல, அவங்க நடக்கிறது போல நான் நடக்கிறதில்ல, அவங்க செய்கிற அநியாயத்தை போல நான் அதிக அநியாயம் செய்கிறதில்ல, நான் நல்லவன் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவ பிள்ளையே, தேவன் விரும்புகிறது அதுவல்ல. தேவனுடைய பரிசுத்தத்தோடு கூட நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சக மனிதனோடு இல்லை, தேவனுடைய பரிசுத்தத்தோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தேவனுடைய நீதிக்கு முன்பாக நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. சில சமயங்களில் கூரையிலிருந்து ஏதாவது கூரையில் ஓட்டை இருக்கும் என்று சொன்னால் அந்த கூரையிலிருந்து ஒரு சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளாக வருகிறதை நான் பார்க்கலாம். அந்த வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி ரொம்ப சுத்தமாக அழகாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த ஓட்டை வழியாக அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே கீழே உள்ளுகளை வந்து விழுகின்ற பொழுது பார்த்தா என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற அந்த தூசுகளெல்லாம் அந்த சூரிய வெளிச்சத்தில் என்ன செய்ய சுற்றி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆம் தேவ பிள்ளையே, அநேக சமயங்களில் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், என்னில் பாவம் இல்லை, என்னில் அக்கிரமம் இல்லை, என்னை அநியாயம் இல்லை, என்னை அநியாய சிந்தை என்னிடத்தில் இல்லை, நான் பரிசுத்தமான், நான் தேவனுக்கு பிரியமுள்ளவன் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் போய் நிற்போம் என்றால் எப்படி அந்த ஓட்டை வழியாக பாய்கிற அந்த சூரிய வெளிச்சத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா குப்பைகளும் சுற்றி கொண்டு இருக்கிறதை, தூசுகளெல்லாம் சிறு சிறு தூசிகள் நம்மளுடைய கண்ணில் படாத தூசிகளெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோமே, அதே போல் தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் போவோம் என்றால், தேவ பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் நிற்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்மில் இருக்கிற அந்த தூசிகள் போல பாவங்கள், அக்கிரமங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாது, இதுவரை நாம் உணர்ந்திராத, இதுவரை பார்த்திராத, இதுவரை நாம் அறிந்திராத, நம்முடைய நினைவுக்கு வராத, நம்முடைய யோசனைக்கு வராத மறைந்து போன எல்லா பாவங்களும் தேவ சன்னதியில் வருகின்ற பொழுது நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். அதுவே ஒரு சிறந்த ஜெப வேலையாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கற்றுக்கொள்ளாமலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் நானும் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேத புத்தகத்தில் சில உதாரணங்களை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆபிரகாம் 100 வயது சென்றவனாக இருந்தான். அப்போ ஆபிரகாம் சொல்கிறான், நான் 100 வயது சென்றவனாயிற்று, என்னுடைய மனைவிக்கும் சரீரம் செத்து போனது, இப்பொழுது பிள்ளை பிறக்க முடியாது என்ற ஒரு நிலையை எப்பொழுது அடைந்தானோ, நான் செத்தவன், என்னால் ஒன்றும் முடியாது, அது வரைக்கும் முயற்சி செய்கிறான். இந்த வேலைக்காரனை தன்னுடைய வாரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகார் மூலமாக தனக்கு சந்ததி உருவாகுவதற்காக அவன் முயற்சி செய்கிறான். ஆனால் இவைகளெல்லாம் முயற்சி செய்து அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து, இனிமேல் எனக்கு பிள்ளை பிறப்பது என்பதே முடியாத காரியம், தேவ ஆசீர்வாதம், தேவ வழிநடத்துதல் இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று எப்பொழுது ஆபிரகாம் உணர்ந்தானோ அப்பொழுது அவன் ஈசாக்கை பெறக்கூடிய ஒரு மனிதனாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருக்குள்ளாமலே மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், நான் திக்குவாயன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன், என்னால் என்ன செய்ய இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அதுவரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தான்? தன்னுடைய பலத்தினாலே, தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய அறிவினாலே, தன்னுடைய பராக்கிரமத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து விட முடியும் என்று முயற்சி செய்தான். தோல்வி கண்ட அந்த மோசே
இப்பொழுது ஆண்டோடைய சமூகத்திலே அவன் என்ன உணர்கிறான்? நான் திக்குவாயன், யாரை வேறு யாவது அனுப்பும் சாமி, நான் அதற்கெல்லாம் தகுதியில்லை என்று உணர்ந்த பொழுது மோசேயை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும்படியாக அவன் அனுப்பப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் கற்றுக்கொள்ளாமலே யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நீங்கள் நான் படிக்கின்ற பொழுது அறிந்து கொள்கிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னார், இதோ அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கும் நான் தகுதியற்றவன் என்று எப்பொழுது உணர்ந்தானோ அப்பொழுது அவன் தீர்க்கதரிசிகளை பிரதான தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறதை நீங்கள் நான் பார்க்கிறோம். தன்னை முற்றிலுமாய் உணர்ந்த பொழுது, தான் ஒன்றுமில்லை என்று உணர்ந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திலே இருக்கிற அந்த செருப்பினுடைய வாரை, பாதரட்சியினுடைய வாரை அழிப்பதற்கும் தான் தகுதியற்றவன் என்று யோவான் ஸ்நானகன் உணர்ந்த பொழுது அவன் தீர்க்கதரிசிகளிலே சிறந்தவனாக பெரியவனாக அவன் எண்ணப்பட்டான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆம் கற்றுக்கொள்ளாமலே யாக்கோபினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பாருங்கள். அந்த யாப்போக்கு நதியின் ஓரத்திலே அவன் நின்று கொண்டு ஆண்டவரோடு கூட ராம் முழுவதுமாய் போராடி ஆண்டவர் கேட்கிற கடைசியில் உன்னுடைய பேர் என்ன? இதுவரை தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய யுக்தியினாலே, தன்னுடைய அறிவை பயன்படுத்துவதனாலே தான் செல்வந்தனாக முடியும், தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்றால் நினைத்து கொண்டு இருந்த அந்த யாக்கோப்பு அந்த நதிக்கரையிலே தேவனோடு கூட போராடி தேவன் அவனை கேட்கிறார், உன்னுடைய பேர் என்ன? அப்பொழுது யாக்கோப்பு சொல்கிறான், நான் யாக்கோப்பு, வஞ்சகன், வஞ்சக புத்தியை பயன்படுத்துகிறவன், வஞ்சகத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் என்று தன்னை முற்றிலுமாய் உணர்ந்த பொழுது இஸ்ரவேல் என்று பெயர் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரபு என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆம் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை உன்னுடைய யுக்தி, உன்னுடைய பக்தி, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம், உன்னுடைய செல்வந்தம், செல்வாக்கு எல்லாவற்றையும் வைத்து நீ இந்த உலகத்திலே காரியங்களை சாதித்து விட முடியும், அதனால் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால் ஜெப வேளையிலே நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நான் ஒன்றுமில்லை. யாக்கோப்பு எப்படி தன்னுடைய பாவ நிலையை, தான் வஞ்சக புத்தி உடையவன் என்று உணர்ந்து தன்னை முற்றிலுமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பொழுது இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றானோ, அதே போல நீங்கள் நானும் நம்மை முற்றிலுமாய் உணர்வோம் என்றால், தேவ சமூகத்திலே நாம் யார் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வோம் என்றால், தேவனுடைய கரங்களிலே வல்லமையான ஒரு கருவியாக நீங்கள் நானும் பயன்படுத்த முடியும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. ஆம் கற்றுக்கொள்ளாமலே அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆம், அங்கு அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிலுவையின் அடியிலே தொங்கி நின்று கொண்டிருந்த எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தூஷித்து அவரை சிலர் காரி துப்புகிறதை கூட நாம் பார்க்கிறோம். ஆம், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 கள்ளர்களை குறித்தும் வேதம் அழகாக சொல்கிறது. 2 கள்ளர்களும் அவரை தூஷித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள். அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் உழண்டு கொண்டிருந்த, அநியாயங்களினாலும் அக்கிரமத்தினாலும் சிலுவையில் அறையப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அந்த கள்ளர்கள் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தூஷித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சிறிய நேரத்திற்கு பின்பாக அதில் 2 கள்ளர்களிலே ஒரு கள்ளன் தன்னை உணர்ந்து பார்த்து, தன்னை யோசித்து பார்த்து, தான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரை செய்து வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவனாக மற்றொரு இடத்துல சொல்லுகிறான், நாம் அக்கிரமம் செய்திருக்கிறோம், அநியாயம் செய்திருக்கிறோம், அதற்கு தக்கதான தண்டனையை தான் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று உணர்ந்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வருகின்ற பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று அவன் கதறுகிறதை நான் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரும் படிப்பினையை அங்கு வைத்திருக்கிறதை நீங்கள் நான் பார்க்க முடியும். எப்பொழுது அந்த கள்ளன் நான் ஒன்றுமில்லை, நான் என்னுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தான் நான் இப்பொழுது தண்டித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர்னால் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துனால் மாத்திரமே ரட்சிப்படைய முடியும் என்று உணர்ந்தானோ, அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 42வது வாக்கியத்தில் நீங்கள் நானும் வாசிக்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளையே, ஜெப வேளையிலே நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு வேலை, நம்முடைய ஜெப வாழ்க்கை சிறந்த ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஜெப வேளையிலும் ஒரு பாவ அறிக்கை இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே முற்றிலுமாய் உணர்ந்து கொள்கிற ஒரு நிலையே ஒரு சிறந்த ஜெபத்திற்கு நம்மை வழிநடத்தும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம், உள்நோக்கிய மேல் நோக்கின ஒரு பார்வை நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வைக்கிறது. அதே போல மற்றவர்களுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர வைக்கிறது. அதே போல கற்றுக்கொள்ளாமே மேல் நோக்கிய பார்வை, இதோ நம்மை சுற்றி இருக்கிற பார்வை, கடைசியாக
நம்மை நாமே உள்நோக்கி பார்க்கிற ஒரு பார்வை நமக்கு தேவை. சொல்லுவாங்க, அடங்க தெரிந்தவனுக்கு தான் அடக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் தேவச்சனமே, நம்மை நாமே உணர்வோம் என்று சொன்னால், நான் பாவி என உணர்வதை காட்டிலும் ஒரு சிறந்த அறிக்கை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது என்று நாம் பார்க்கலாம். அதை காட்டிலும் ஒரு சிறந்த அறிக்கை இந்த உலகத்தில் மனிதன் வேறு செய்கிற அறிக்கையில் ஒரு சிறந்த அறிக்கை, இதை காட்டிலும் ஒரு சிறந்த அறிக்கை வேறு எதுவும் இருக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கை முடிகிற அந்த தருணங்களில் அவன் சொல்லிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக தன்னை மெச்சிக்கொள்வது போல சில இடங்களில் நாம் பார்க்கலாம். ஆனால் அந்த கடைசி நேரத்தில் அவன் சொல்கிறான், நான் பாவிகளிலே பிரதான பாவி. நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று எப்பொழுது உணர்ந்தானோ அப்பொழுது அவன் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவன் சொல்ல முடிந்தது. அப்படியானால் தேவப்பள்ளியே, உன்னுடைய ஓட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், முதலாவதாக நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் பாவிகள் ஒன்றுமில்லை, பாவிகளில் பிரதான பாவி என்று இந்த பவுலை போல உணர வேண்டும். எப்பொழுது சவுல் தேவ சமூகத்திலே தான் ஒரு பாவி என்று உணர்ந்தானோ அப்பொழுது அவன் சவுலாக மாறினான் என்று வேதம் அழகாக சொல்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் கற்றுக்கொள்ளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இந்த 18ஆம் அதிகாரத்தில் ஜெபம் செய்ய இருவர் போகிறார்கள், அழைத்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக போய் தன்னுடைய கண்களை முகத்தையெல்லாம் ஏறெடுத்தவனாய் கண்களை உயர்த்தினவனாக, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமமாக போகிறேன், இதோ பின்னாலே நின்று கொண்டிருக்கிறானே, அந்த ஆயக்காரனை போல நான் ஒரு பாவி அல்ல என்று ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு கூட தான் தகுதியில்லை என்பதை உணர்ந்தவனாக, வாசல் அருகே நின்று கொண்டு தலை தாழ்த்தினவனாக தன்னுடைய நெஞ்சிலே அறிந்து கொண்டு, நான் பாவி, இதோ உம்முடைய சமுத்திரம் வருவதற்கு நான் தகுதியில்லை என்று உணர்ந்து தன்னுடைய மார்பிலே அறிந்து கொண்டான். யார் நீதிமானாக்கப்பட்டு சென்றது? பரிசேயன் அல்ல. நல்ல தசமாகவும் கொடுத்து கொண்டிருந்த பரிசேயன் அல்ல. தேவ சமூகத்தில் வந்து நல்ல முறையில் ஜெபித்து கொண்டிருந்த பரிசேயன் அல்ல. தான் பாவி என்று உணர்ந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளையே, இதோ உன்னுடைய ஜெபம் முடிந்து நீ எழுந்திருக்கின்ற பொழுது நீதிமானாக செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் பாவி என்று உணர்வோம் என்றால், இதோ நான் பாவி, ஆண்டோட சமூகத்தை ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியற்றவன் என்று உணர்வோம் என்று சொன்னால், ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தேவன் தருவாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்த எங்கள் அருமை சுவாமி, நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது சுவாமி, எதை கேட்டுக்கொண்டோமோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விதத்தில் நாங்கள் பாவிகள் என்பதையும், இந்த ஆசீர்வாதத்திற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உண்மையாகவே எங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக உடைய சமூகம் எங்களை மாற்றுகிறது என்பதை உணர்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெற தேவ சமூகத்தில் நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை உணர தேவன் நல்ல உணர்வை எங்களுக்கு நீர் தந்துள்ள நம்முடைய சமூகத்தில் எரிஞ்சிக்கும் என்று ஆடுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு உணர்வை தந்து ஜெபாவியை நீர் தந்து வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே. ஆமென். ஆமென்.